வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வாழைப்பழங்களை ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட பழங்களுள் ஒன்று வாழைப்பழம். இதனை உட்கொள்வது உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கிறதாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கவும் உதவுகிறது. வாழைப்பழத்தில் நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள், சர்க்கரை, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கிறது. மேலும் செரிமானத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கும் நார்ப்பொருளை கொண்டிருக்கிறது வாழைப்பழம். இது குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்த உதவுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வாழைப்பழத்தில் சுமார் 100 கலோரிகள் இருக்கிறதா. தினமும் 2 வாழைப்பழங்களுக்கு மேல் சாப்பிட்டால் எங்கள் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும். மேலும் பொட்டாசியத்தின் அளவும் மிக அதிகமாக இருப்பதால் வாழைப்பழத்தை அதிகமாக உட்கொண்டால் தலை சுற்றல், வாந்தி, நாடி துடிப்பு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வாழைப்பழம் சாப்பிடுவதால் பல்லில் துவாரம் ஏற்படும் என்று ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதில் நிறைய மாச்சத்து இருக்கிறது. அது பற்களுக்கு இடையில் எளிதில் ஒட்டிக்கொள்கிறது. எனவே வாழைப்பழத்தை சாப்பிட்டதும் பற்களை சுத்தம் செய்ய வேண்டுமா? இல்லாவிட்டால் அதில் இருக்கும் மாச்சத்து பற்களில் படிந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வாழைப்பழத்தில் விட்டமின் B6 அதிக அளவில் காணப்படுகிறது. அதனை அதிகம் உட்கொள்வது நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாடி பில்டிங் பயிற்சி செய்து கட்டுடல் அழகை பேணுவதற்காக வாழைப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஒவ்வாமை உள்ளவர்களுக்கும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பச்சை வாழைப்பழத்தில் ஸ்டார்ச் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை சமையலில் சேர்த்து தினமும் உட்கொண்டால் வாயு தொந்தரவு, வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பழுத்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் கலந்திருக்கும். இது செரிமானத்திற்கு நல்லது. எனினும் வாழைப்பழத்தில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே வாழைப்பழத்தை அதிகம் உட்கொள்ளக்கூடாது. அதே போன்று வாழைப்பழத்தில் கிளைசமிக் கூறுகள் இருக்கிறது. அவை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்கிறது. நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் வாழைப்பழங்களை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உட்கொள்வது சரியானதாக இருக்கும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் பொட்டாசியம் நிறைந்த உணவை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்களாம். அவர்கள் குறைந்த அளவே வாழைப்பழங்களை உட்கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.